தரம் 6ல 3வது பாடமான முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே முழு எண்களில் கணித செய்கைகள் என்பது தொடர்பாக சென்ற வகுப்பில நாங்கள் கற்ற விடயங்களை ஒருக்கா நினைவுபடுத்தி கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் தொடரலாம். முழு எண்கள் அப்படி என்றா என்ன? நாங்கள் பயன்படுத்தக்கூடிய, நாங்கள் எண்ணக்கூடிய 0, 1, 2, 3, 4 இவ்வாறு போய்கொண்டிருக்கக்கூடிய எண்களைத்தான் முழு எண்கள் என்கிறோம். இந்த முழு எண்களில் கணித செய்கைகள் அப்படி என்றா என்ன? கணித செய்கைகள் என்றா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய கூட்டல் என்பதை குறியீடாக நாங்கள் இவ்வாறும், கழித்தல குறியீட்டுல இவ்வாறும், பெருக்கல குறியீட்டுல இவ்வாறும், வகுத்தல குறியீட்டுல இவ்வாறும் நாங்கள் எழுதுறோம். கணித செய்கைகள் அப்படி என்றால் இவ்வாறான நாங்கள் கணிதத்தில தரமாறுல பயன்படுத்தக்கூடிய கணித செய்கைகள். தரமாறுல நாங்கள் இதுவரையான கணித செய்கைகளைத்தான் செய்வோம். அப்ப இந்த முழு எண்களில் கூட்டல், முழு எண்களின் கூட்டல் எவ்வாறு செய்கிறது, முழு எண்களில் கழித்தல் எவ்வாறு செய்கிறது, முழு எண்களில் பெருக்கல் எவ்வாறு செய்கிறது, முழு எண்களில் வகுத்தல் எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அப்ப சென்ற வகுப்புல நாங்கள் முழு எண்களின் கூட்டல் தொடர்பாக பார்த்த நாங்கள் அதுல நாங்கள் ஒரு கேள்வியை செய்து கொண்டு இன்றைய வகுப்புல முழு எண்களின் கழித்தல் தொடர்பாக படிக்கலாம். முழு எண்களின் கூட்டல்ல முழு எண்களின் கூட்டல் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். பாடசாலை ஒன்றில் இந்த கேள்வியை நீங்கள் எழுதலாம். 526 ஆண் பிள்ளைகளும் 439 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். பாடசாலை ஒன்றில் 526 ஆண் பிள்ளைகளும் 439 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். அப்பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. முழு எண்களில் கணித செய்கைகள்ல எங்களுக்கு கேள்வி இப்படி ஒரு தரவாக தரப்பட்டு கேள்வி வரும் எங்களுக்கு. அப்ப தரவாக கேள்வி தரப்படும் போது நாங்கள் அந்த கேள்வியை எவ்வாறு செய்கிறது அப்படி என்று பார்ப்போம். அந்த தரவுகளை தந்திருக்கக்கூடிய தரவுகளை வாசிச்சு நாங்கள் அந்த முழு எண்களை கூட்ட வேணுமா, கழிக்க வேணுமா, பெருக்க வேணுமா அல்லது வகுக்க வேணுமா என நாங்கள் யோசித்து விடையளிக்க வேண்டும். பாருங்கோ, பாடசாலை ஒன்றில் 526 ஆண் பிள்ளைகளும் 439 பெண் பிள்ளைகளும் உள்ளனர்.
அப்பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க என்று எங்களுக்கு கேட்டிருக்கு. அப்ப பொதுவாக மொத்தமாக இந்த சேர்க்கும் பொழுது ரெண்டு பெருமானங்களை நாங்கள் சேர்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், அவற்றை கூட்ட வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 526, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 439. இப்போ மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் கூட்ட வேண்டும். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் கூட்டி மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண வேண்டும். நாங்கள் கூட்டல் பார்த்த நாங்கள் 526, 439 கூட்டும் முழு எண்களை கூட்டும் பொழுது ஒன்றுக்கள் இடத்தில் இருக்க ஒத்த இடப்பெருமானத்தில் உள்ள இலக்கங்களாக நாங்கள் சேர்த்து எழுத வேண்டும். ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை ஒன்றுக்கள் இடத்துல தான் நாங்கள் எழுத வேணும். 10 இடத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களை 10 இடத்தில் எழுதுவோம். 100 இடத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களை 100 இடத்தில் எழுதுவோம். ஒரு எண்ணில் ஒன்றினிடத்தில் ஒன்றுக்களிடத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களை எழுதியிருக்கும் போது அடுத்த எண்ணிலையும் ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கமானது அதற்கு ஒத்ததாக வந்திருக்க வேணும். ஒவ்வொரு எண்ணிலையும் அந்தந்த எண்ணுக்குரிய இடப்பெருமானங்களை அவதானித்து அவற்றுக்கு நேர நாங்கள் எழுதி கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 9ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 15. மீதியாக ஒரு 10க்கள் இருக்கும், ஒரு 10 இருக்கும். ஆகவே 10க்கள்ல கொண்டு ஒன்றை கூட்டுவோம். 1 2 3 3 3 6 5 4 9. அப்ப மொத்தமாக அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை 965 ஆகும். கூட்டும் பொழுது நாங்கள் அந்த ஒவ்வொரு எண்ணிலும் அவற்றின் இடப்பெருமானத்தை அவதானித்து ஒத்த இடப்பெருமானங்களை இடுவதன் மூலம் நாங்கள் அவற்றை கூட்ட முடியும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 965 ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக முழு எண்களின் கழித்தல். முழு எண்களில் கழித்தல். முழு எண்களில் கழித்தலை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக எங்களுக்கு கழிக்க தெரியும். 45ல இருந்து 12 கழிக்க வேணும். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை கழிப்போம். கழிக்கும் போது பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். 45ல இருந்து 12 கழிக்கும் போது முதலாவதாக ஒன்றுக்கள் இடத்துல கூட்டல் என்ன மாதிரி செய்த நாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் கழித்தலை செய்ய வேணும். ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை முதல்ல கழிப்போம். 5ல இருந்து 2 கழிக்கும் போது 3, 4ல இருந்து 1 கழிக்கும் போது 3. ஆகவே 45ல இருந்து 12 கழிக்கும் போது எங்களுக்கு 33 விடையாக பெறப்படுகிறது.
முழு எண்களின் கூட்டல் செய்த மாதிரியே முழு எண்களின் கழித்தலை செய்வோம். முதலாவதாக ஒன்றினிடத்து இலக்கங்களை நாங்கள் கழிக்க வேணும். அடுத்ததாக 10 இலக்கங்களை கழிக்க வேணும். ஒன்றினிடத்து இலக்கங்களை கழிச்ச பிறகு 10 இலக்கங்களை நாங்கள் கழிக்கிறோம். ஆகவே 45 12 கழிக்கும் போது 33 கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இனி நாங்கள் இந்த முழு எண்களை கழிக்கிறது, கொஞ்சம் பெரிய எண்களை கழிக்கும் போது எவ்வாறு கழிக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். 5423 இருந்து 1264 கழிப்போம். 5423 இருந்து 1264 நாங்கள் கழிக்க போறோம். அப்போ முழு எண்களில் கழித்தல் செய்கையை நாங்கள் செய்யும் போது முதலாவதாக பெரிய இலக்கத்தை முதல்ல எழுதுவோம். 5423 பெரிய எண்ணை எழுதுவோம். இந்த எண் அமைந்துள்ள ஒவ்வொரு இலக்கங்களினுடைய இடப்பெருமானங்களையும் நாங்கள் மேல் எழுதி கொள்ளுவோம். ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள். 5423 என்கிற எண்ணை ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள் இடத்திற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த எண்ணில இருந்து 1264 கழிக்க வேணும். ஆகவே ஒன்றுக்கள் இடத்துல 4, பத்துக்கள் இடத்துல 6, நூறுக்கள் இடத்துல 2, ஆயிரங்கள் இடத்துல 1 எழுதி நாங்கள் கழிக்க போறோம். கழிக்கும் பொழுது முதலாவது இங்கே இருந்து கழிக்க கூடாது, ஆயிரங்கள் பகுதியில கழிக்க கூடாது. முதலாவதாக ஒன்றுக்கள் இடத்துல இருந்து நாங்கள் கழிச்சு கொண்டு போக வேண்டும். ஒன்றுக்கள் இடத்துல பாருங்கோ, இங்க என்ன இருக்கு, மேல பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை நாங்கள் கழிக்க 5423 இருந்து 1264 கழிப்போம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கும் போது முதலாவதாக ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய கழிக்க வேண்டிய இலக்கங்களை அவதானிப்போம். 3 இருந்து 4 கழிக்க வேண்டும். 3 இருந்து 4 கழிக்க முடியுமா? 3 பார்க்க 4 வந்து பெரியது, 3 விட 4 பெரிய எண் ஆகும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 இருந்து 4 கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? ஒன்றுக்கள் இடத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்துக்கள் இடத்துல இருந்து பத்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கத்துல இருந்து ஒரு பத்துக்களை நாங்கள் கடன் ஒரு பத்தை நாங்கள் ஒன்றுக்கள் நிரலுக்கு கொண்டு வருவோம். 3 இருந்து 4 கழிக்க முடியாது. ஆகவே ஒன்றுக்கள் இடத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இடமான பத்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கத்தில இருந்து ஒரு பத்தை நாங்கள் இங்கால ஒன்றுக்கள் நிரலுக்கு கொண்டு வருவோம். ஒரு பத்தை கொண்டு வரும்போது 2 பத்துக்கள் இருக்கு. ஒரு பத்தை கொண்டு வரும்போது எத்தனை வரும்? 10 வரும். 10 இருந்து 4 கழிச்சோம்னா 10 இங்க ஏற்கனவே ஒரு 10 நாங்கள் இங்கால வாங்கி இருக்கிறோம். அப்ப 10 3 13. 13 இருந்து 4 கழிப்போம். 13 இருந்து 4 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 9. அடுத்ததாக இப்ப இங்க ஒரு 10 இங்கால கொடுத்துட்டோம். இங்க ஒரு 10 மட்டும் இருக்கும். ஒரு பத்துக்கள் அடுத்ததாக ஒன்றுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை கழிச்சிட்டோம். அடுத்ததாக பத்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை கழிக்க வேணும். 2 பத்துக்கள் இருந்து 6 பத்துக்களை கழிக்க வேணும். ஒரு 10 நாங்கள் அங்கால கொடுத்துட்டோம். ஒரு 10 மட்டும் இருக்குது. ஆகவே ஒரு 10 இருந்து நாங்கள் 6 கழிக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நூறுக்கள் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கத்தில இருந்து நாங்கள் ஒரு
ஒரு 100 நாங்கள் இங்கால வாங்குவோம். 100கள் இடத்துல எத்தனை 100கள் இருக்குது? 4 100கள் இருக்குது. ஆகவே நாங்கள் இதுல இருந்து ஒன்றை இங்கால கொண்டு வருவோம். கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு 11 10க்களாக இங்க வரும். 11 10க்கள்ல இருந்து 6 10க்களை கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அடுத்ததாக இங்கால 3 100க்கள் இருக்கும். 3 100க்கள்ல இருந்து 2 100க்களை கழிக்கும் போது 1 100க்கள். 5ல இருந்து அடுத்ததாக 100க்களை கழிச்சிட்டோம். 5 ஆயிரங்கள் இடத்துக்கு வருவோம். ஆயிரங்கள் இடத்துல 5 இருக்குது. 5 ஆயிரத்துல இருந்து 1 ஆயிரத்தை கழிக்கும் போது 5 ஆயிரங்கள்ல இருந்து 1 ஆயிரத்தை கழிக்கும் போது 4 ஆயிரங்கள் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே இந்த 5423 இந்த இலக்கத்தில இருந்து 1264 கழிக்கும் போது 4159 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இதுல இருந்து 5423 இருந்து 1264 கழிக்கும் போது 4159 விடையாக கிடைக்கும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே முழு எண்களை கழிக்கும் போது நாங்கள் அவற்றினுடைய இடப்பெருமானத்தை அவதானித்து நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். முழு எண்களில் கழித்தல். தொழிற்சாலை ஒன்றில் 2013 ஆண்டில் 1450 மோட்டார் வண்டிகளும் 1450 மோட்டார் வண்டிகளும் 2014 ஆண்டில் 2325 மோட்டார் வண்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டன. இந்த கேள்வி நீங்கள் எழுதலாம். மோட்டார் வண்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டன. கேள்வி 2013 ஆண்டிலும் பார்க்க 2014 ஆண்டில் 2014 ஆண்டில் எத்தனை மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன? எத்தனை மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன?
கேள்வியை பார்ப்போம். முழு எண்களில் கழித்தல் எவ்வாறு செய்கிறது என்பது தொடர்பான கேள்வி. தொழிற்சாலை ஒன்றில் 2013ஆம் ஆண்டில் 1450 மோட்டார் வண்டிகளும் 2014ஆம் ஆண்டில் 2325 மோட்டார் வண்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டன. 2013ஆம் வருஷத்துல 1450 மோட்டார் வண்டிகளும் 2014ஆவது வருஷத்துல 2325 மோட்டார் வண்டிகளும் உற்பத்தி செய்யப்பட்டன. கேள்வி என்ன கேட்டிருக்குது? 2013ஆம் ஆண்டிலும் பார்க்க 2014ஆம் ஆண்டில் எத்தனை மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன? 2013ஆம் ஆண்டிலும் பார்க்க 2014ஆம் ஆண்டில் எத்தனை மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன என்று கேட்டிருக்குது. ஆகவே இந்த வருஷத்தை விட 2013 விட 2014இல் எவ்வளவு மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன? இதுல 1450, இங்க 2325. இப்ப இந்த வருஷத்திலும் பார்க்க இந்த வருஷத்துல எத்தனை மோட்டார் சைக்கிள்கள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன என்று கேட்டு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 2014ஆம் வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட மோட்டார் வண்டிகள்ல இருந்து 2013ஆவது வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட மோட்டார் வண்டிகளை நாங்கள் கழிக்க வேணும். இப்ப உதாரணமாக உங்களுடைய வகுப்பில நாங்கள் என்ன சொல்லலாம்? தரம் 6ல நேற்றைக்கு தரம் 6ல பாடசாலை வரவை பொறுத்தவரையில இந்த மாணவர் வரவு பதிவுகிட்ட பார்க்கும் பொழுது தரம் 6ல உங்களோட வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் நேற்று 25 பேர் வருகை தந்திருந்தார்கள். இன்றைக்கு 27 பேர் வருகை தந்திருந்தார்கள். ஆனால் நேற்றை விட இன்றைக்கு எத்தனை பேர் கூடுதலாக வருகை தந்திருந்தனர் என்று கேட்டா என்ன செய்வோம்? நாங்கள் நேற்றைக்கு 25 பேர், இன்றைக்கு 27 பேர். அப்ப நேற்றை விட இன்றைக்கு 2 பேர் கூடுதலாக வருகை தந்திருந்தனர் என்று சொல்லுவோம். அதே மாதிரி 2013ல 1450 மோட்டார் வண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. 2014ல 2325 மோட்டார் வண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வருஷத்தை விட இந்த வருஷத்துல எத்தனை மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன? இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? கூடுதலாக இந்த வருஷத்துல கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து இதை நாங்கள் கழிக்க வேணும். 2325ல இருந்து 1450 கழிப்போம். கழிக்கும் போது 5ல இருந்து 0 கழிக்கும் போது 5. 2ல இருந்து 5 கழிக்க முடியாது. 2 விட 5 பெரியவன். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? பக்கத்துல இருக்கக்கூடிய 100கள் இடத்துல இருந்து ஒரு 100 நாங்கள் இங்கால வாங்குவோம். வாங்கும் பொழுது இங்க எங்களுக்கு 12 பத்துக்களாக வந்துடும். அப்ப 12 பத்துக்கள்ல இருந்து 5 பத்துக்களை கழிக்கும் போது 7. அப்ப இங்க இருந்து 1 கொடுத்துட்டோம். இங்க ஆகவே 2 இருக்கும். 2ல இருந்து 4 கழிக்க இயலாது. அப்ப இங்கால இருந்து 1 வாங்குவோம். வாங்கும் பொழுது 12. 12ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன வரும்? 8 வரும். ஆகவே நாங்கள் இதை இவ்வாறு கூட்டி பார்க்கலாம். 5உடன் 0 கூட்டினோம்னா 5, 7 5 12, மீதி 1. 8 9 8 3 9. 9உடன் 4 கூட்டினோம்னா 13, மீதி 1. 1உடன் 1 கூட்ட 2 கிடைக்கும். அதாவது ஒரு எண்ணில இருந்து இன்னொரு எண்ணை கழித்து வரும் விடையானது. இந்த கழித்து வரும் விடையுடன் இந்த எண்ணை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய விடைக்கு சமனானதாக இருக்கும். 5 0 கூட்டினோம்னா 5, 7 5 12, மீதி 1. 9 4 13, மீதி 1. 2325.
நாங்கள் மாறி கூட்டி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தேன்டா 5லிருந்து 0 கழிக்கும் போது 5, 2லிருந்து 5 கழிக்க முடியாது. ஆகவே இங்கால இருந்து கொண்ட இந்த 10 இடத்துக்கு கொண்டு வரும்போது 12, 12லிருந்து 5 கழிச்சோம்டா 7, இங்கால ஒன்று கொடுத்த பிறகு இங்க 2 மட்டும் இருக்கும். 2லிருந்து 4 கழிக்க இயலாது. இங்கால இருந்து 1 கொண்டு வருவோம் 12, 12லிருந்து 4 கழிக்கும் போது 8 விடையாக கிடைக்கும். ஆகவே 2013 ஆண்டை விட 2014 ஆண்டில் 875 மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன என்று நாங்கள் எழுத முடியும். விடையை எடுத்து எழுதவங்களும் 2013 ஆண்டிலும் பார்க்க 2014 ஆண்டில் 875 மோட்டார் வண்டிகள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டன என்று நாங்கள் இந்த கேள்விக்கு விடை எழுத முடியும். அடுத்ததாக முழு எண்களை எவ்வாறு கழிக்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள் கழித்தல் கூட்டல் ஆகியவற்றில் உங்களுக்கு கேள்விகள் இப்படி வரும். அதற்கு ஏற்ப நாங்கள் கூட்ட வேண்டுமா அல்லது கழிக்க வேண்டுமா என்பதை யோசித்து விடை எழுத வேணும். இப்ப மொத்தம் ஒரு தரவுகளை தரும்போது நேற்று வந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 10 பேர், இன்றைக்கு வந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 25 பேர். மொத்தமாக எத்தனை பேர் இந்த 2 நாட்களிலும் வருகை தந்திருந்தார்கள் மொத்தமாக அப்படி என்று கேட்கும் போது நாங்கள் பெரும்பாலும் கூட்டுவோம். அதே நேரம் இவ்வாறாக வித்தியாசம் நேற்றைக்கு வந்தவங்களுக்கும் இன்றைக்கு வந்தவங்களுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம், நேற்றைக்கு வந்த பிள்ளைகளிலும் பார்க்க இன்றைக்கு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர், அல்லது இருக்கக்கூடிய ஒருவரிடம் இருக்கக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை 500, அதுல 300 தேங்காய்கள் பயன்படுத்தப்பட்டன, மீதியாக இருக்கக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் கழிக்க வேணும். முழு எண்களை பெரிய ஒரு முழு எண்ணிலிருந்து இன்னொரு முழு எண்ணை கழிக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் கேள்வியை செய்ய வேணும். அடுத்ததாக நாங்கள் முழு எண்களில் பெருக்கல் எவ்வாறு செய்கிறது என்று பார்ப்போம். முழு எண்களின் பெருக்கம் முழு எண்களின் பெருக்கம் எவ்வாறு செய்கிறது? முழு எண்களில் பெருக்கல் எவ்வாறு நாங்கள் செய்கிறது என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் படிக்கலாம். முழு எண்களில் பெருக்கல் வார மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக இவ்வாறு 5 பந்துகளை கொண்ட 3 குவியல்கள் இருக்குது. 5 பந்துகளை கொண்ட முதலாவது குவியல், 2வது குவியல், 3வது குவியல். 5 பந்துகளை கொண்ட 3 குவியல்கள் காணப்படுகின்றன. இந்த குவியல்களில் உள்ள மொத்த பந்துகள் என்னவாக இருக்கும்? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? இங்க 5 பந்துகள் இருக்குது, இங்க 5 பந்துகள் இருக்குது, இங்க 5 பந்துகள் இருக்குது. ஆகவே மொத்தமாக எத்தனை பந்துகள் இருக்கும்? 5
முதல் குவியல் 5, இரண்டாவது குவியல் 5, மூன்றாவது குவியல்ல 5 பந்துகள். மொத்தமாக 15 பந்துகள் காணப்படுகின்றன. இதை நாங்கள் பெருக்கலாக எவ்வாறு இந்த செய்கையை நாங்கள் செய்யலாம்? ஒரு குவியலில் 5 பந்துகள் காணப்படுகிறது. ஒரு குவியலில் 5 பந்துகள் காணப்படுகிறது. இவ்வாறாக எத்தனை குவியல்கள் காணப்படுகின்றன? 3 குவியல்கள் காணப்படுகின்றன. ஒரு ஒரு குவியலில் 5 பந்துகள் வீதம் 3 குவியல்களில் உள்ள பந்துகளின் எண்ணிக்கையை நாங்கள் காண்பதற்கு அதனை பெருக்கமாக எவ்வாறு எழுதுவோம்? 5 தரம் 3. 5 தரம் 3 என நாங்கள் பெருக்கலாக எழுத முடியும். அப்ப முழு எண்களில் பெருக்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் இங்க பார்க்கிறோம். 5ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 15 வரும். இதே போல 3 தடவைகள் 5, 3 தடவைகள் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. 3 தடவைகள் 5ஐ கூட்டுவது என்பது 5உடன் 3ஐ பெருக்குவதற்கு சமனானது ஆகும். இந்த பெருக்களை நாங்கள் எவ்வாறு உருவாக்குறோம்? ஒரு குவியலில் 5 பந்துகள் காணப்படுகிறது. அவ்வாறான 3 குவியல்கள் காணப்படுகின்றன. ஆகவே 5 பந்துகளை கொண்ட 3 குவியல்கள். 5 தரம் 3, 5 பெருக்கல் 3, 5உடன் 3ஐ பெருக்கும் போது 15 கிடைக்கிறது என நாங்கள் இந்த பெருக்கல் வார மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள முடியும். இதுல இருந்து முதலாவதாக நாங்கள் முழு எண்களில் பெருக்கல்ல என்ன செய்வோம் அப்படி என்றால் இந்த பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் பெருக்கலாம். பெருக்கல் முழு எண்களில் பெருக்கலை செய்வதற்காக நாங்கள் பெருக்கல் அட்டவணை, உங்களோட புத்தகத்துல பெருக்கல் அட்டவணை தரப்பட்டிருக்கும். இந்த பெருக்கல் அட்டவணையை நீங்க பார்த்து கொள்ளலாம். நாங்கள் 5 வரையான இலக்கங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் முழு எண்களை பெருக்க முடியும். இங்கேயும் எழுதுவோம். இதே இலக்கங்களை இங்கேயும் எழுதுவோம். 0, 1, 2, 3, 4, 5. பாருங்க, முதலாவதாக 0த்துடன் 0 இதுல இருக்கக்கூடிய பெருக்கல் அட்டவணை பெருக்கல் செய்கையானது இங்கே தரப்பட்டிருக்குது. இந்த பெருக்கல் செய்கையை பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய நிரல் இந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களாலையும் பெருக்கி பெருக்கி நாங்கள் எழுத முடியும். இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட பெருக்களை செய்யலாம். 0 தர 0, 0, 0த்தை எந்த ஒரு இலக்கத்தால பெருக்கினீங்கன்னாலும் 0 தான் கிடைக்கும். 0 தர 1, 0, 0 தர 2, 0, 0 தர 3, 0, 0 தர 4, 0, 0 தர 5, 0 ஆகும். அடுத்ததாக இந்த வரிசையிலையும் 0, 0, 0 தான் வரும். அடுத்தது என்ன செய்யறோம்? 1, 2, 3, 4, 5. பெருக்கல் அட்டவணை எப்படி இருக்கும்? 0 தொடக்கம் நாங்கள் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இலக்கங்களை அமைச்சு கொள்ளலாம். ஆனா புத்தகத்துல 9 வரையான இலக்கங்களுக்கான பெருக்கல் அட்டவணை காட்டப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? பெருக்கலை செய்யலாம்.
முதலாவது 0, 1, 2, 3, 0 5 வரையான இலக்கங்களை இந்த வரிசையில எடுத்திருக்கிறோம். அதே போல இங்கேயும் 0 5 வரையான இலக்கங்களை எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக முதலாவது வரிசை முழுக்க 0. அதே மாதிரி இந்த வரிசையில முதலாவது 0. அடுத்து என்ன செய்யலாம்? 1 2 3 4 5. இங்க என்ன செய்யலாம்? இதே போல 1 2 3 4 5 இங்க எழுதுவோம். இங்கேயும் இந்த வரிசையில் எழுதுன மாதிரி இந்த நிரல் எழுதுவோம். 1 2 3 4 5. அடுத்தது இங்கால 2 4 6 8 10. இங்கேயும் 2 4 6 8 10. அடுத்தது இங்கால 3 6 9 12 15. இங்கேயும் 3 6 9 12 15. அடுத்தது 4 8 12 16 20. இங்கால 20. அப்ப இறுதியாக 25 என்று நாங்கள் எழுதலாம். இந்த அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு பெருக்கலை செய்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். நாங்கள் 4ஐயும் 5ஐயும் பெருக்க வேணும். அப்படி என்ன செய்யறது? அட்டவணையில நாங்கள் 4ஐயும் 5ஐயும் பெருக்கி வர விடைய காண வேணும். இப்ப 4 தர இந்த வரிசையில் 4க்கு நேர இங்க நாங்கள் எதை பார்க்க வேணும்? 5 பார்க்க வேணும். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 5. அப்ப என்ன வரும்? 20 வரும். 4ஐயும் 5ஐயும் பெருக்க வேணும். அப்படி என்றால் இந்த வரிசையில 4 எடுத்தீங்கன்னா இந்த வரிசையில 5 எடுங்க. இந்த 2 வரிசைகளும் சந்திக்கக்கூடிய இடத்துல இதனுடைய பெருமானமானது அமையும். அதே போல 3 தர 3ஐயும் 3ஐயும் பெருக்க வேணும். 3 தர 3. 3உடன் 3ஐ பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3உடன் 3ஐ பெருக்கும் பொழுது 9 கிடைக்கும். 3 தர 3 சமன் 9. அதே போல 2 தர 4. 2ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். 2வது வரிசையில நாங்கள் 2வது நிரல்ல 2வது வரிசையில 4வது நிரலை பார்ப்போம். 2 தர 4 சமன் 8 என்று நாங்கள் பெருக்கலாம். அதாவது 2 இலக்கங்களை நாங்கள் பெருக்க வேணும். அப்படின்னா இந்த பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் பெருக்க முடியும். மாறியும் பார்க்கலாம். 2 தர 4 4 இங்க பார்த்து 2 இங்கே பார்க்கலாம். 4க்கும் 4ஐயும் 2ஐயும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 4 தர 2 சமன் 8 அல்லது 2 தர 4 சமன் 8. இவ்வாறு நாங்கள் பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி இந்த கணித செய்கைகளை செய்ய முடியும். இந்த பெருக்கல் அட்டவணையானது உங்களுடைய கோப்பியில உங்களுடைய புத்தகத்துல இருக்கும். இந்த பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் பெருக்கல் செய்யும் பொழுது ஒன்று நாங்கள் வாய்ப்பாடை பயன்படுத்துவோம். வாய்ப்பாடுங்களுக்கு தெரியும். 3 தர 4 எனும் போது 3ஆம் வாய்ப்பாடு 3 தர 4 அப்படி என்றால் 3ஆனது 4 தடவைகள் வரும்போது எத்தனை கிடைக்கும்? 3 தர 4 சமன் 12. நாங்கள் பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தியும் செய்யலாம். என்ன மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு வரும் அப்படி என்றால்
இந்த ஒரு முழு எண்ணை இன்னொரு முழு எண்ணால எவ்வாறு பெருக்கிறது. முழு எண்ணை என்னும் போது நாங்கள் ஓரிலக்க எண்களை எல்லாம் நாங்கள் வாய்ப்பாடு மூலமாக அறிஞ்சு வச்சிருக்கிறோம். என்ன வரும்? இப்ப 4 தர 5 சமன்டா 20, 4 தர 5 சமன் 20, 4 20 அப்படி என்று எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பெருக்கல்ல நாங்கள் செய்ய போறது ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால எவ்வாறு பெருக்கிறது, ஒரு முழு எண்ணை 3 இலக்க எண்களால எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாகவும் படிக்க வேணும். அதே நேரத்துல ஒரு முழு எண்ணை நாங்கள் 10 வலுக்கள் 10, 100, 1000 ஆகியவற்றால் எவ்வாறு பெருக்கிறது, அதற்கு என்னென்ன எளிமையான வழிமுறைகள் இருக்குது என்பது தொடர்பாகவும் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது. ஆகவே நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். முழு எண்களில் கணித செய்கைகள்ல இதுவரை நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறோம், முழு எண்களை எவ்வாறு கூட்டுறது, அதே நேரம் முழு எண்களை எவ்வாறு கழிக்கிறது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள் முழு எண்களின் பெருக்கல், ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால் எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.